நான் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் வெட்ட சொன்னேன். அவன் இப்படி செஞ்சுட்டான். இப்போ நான் செஞ்சதை சின்ன பையன் செஞ்சான்னு நான் சொல்லி மாற்றி விட்டேன். ஒரு பொய் சொன்னேன். அவர் சின்ன பயலா, இந்த மாதிரி வெட்டுற பயலோட செருப்பாலே அடிக்கணும் சார். பக்கத்தில் ஒரு கிழவி இருந்தது. அந்த கிழவி 80 வயசு இருக்கும். அது வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவனேன்னுச்சு. நீ ஏமா ஆண்டவனை கூப்பிடுற அப்படின்னு. இல்லை, காலையில் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போட்டாங்களா. ஏமா சின்ன ஜெர்சிகள் அது போனால் உனக்கு என்ன, நீ பேசாமல் இருக்க வேண்டியது. இல்லையா, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது, அதுக்கு எப்போ 70 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் ஆனதை சொல்லுது. கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆயிட்டு. அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டாங்க. நான் பார்த்தேன், மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறக்கிறான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுன்னாரு. ஏன் என்ன முக அமைப்பு அப்படின்ட்டு. உங்கள் பேர் எஸ்ஜி கிட்டப்பா, உங்கள் தொழில் நாடகத்தில் நடிக்கிறது. நாடகத்தில் நடிக்கிறதுனா என்ன, அந்த தெருவில் கூத்தாடுறவங்கள தானே. ஆமாங்க, அது ரொம்ப கேவலம் இல்லை? கேவலம்தாங்க. அப்போ ஏன் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற நீ அப்படின்னார். எங்கள் அப்பா செஞ்ச வேலைக்கு நான் செய்கிறது தேவலான்ட்டான். அப்போ உங்கள் அப்பா இன்னும் கேவலமான ஆளான்னார். ஆமாம் சார். என்ன வேலை பார்த்தாரு? வக்கீல் வேலை பார்த்தாரு சார். இலக்கியம்ங்கிறது பதிந்து போனது. மகாபாரதம், ராமாயணம் யாராலையும் மாற்ற முடியாது. அது உலகம் அழிகிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கலைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுலேருந்து எடுத்துக்கிட்டு சொல்லுது. எதில் இலக்கியம் இருக்கோ, எங்கே இலக்கியம் இருக்கோ அதை எடுத்து அது சொல்லி தன்னுடைய கலை உணர்ச்சியோடு சொல்லி பெருமைப்படுத்துகிறாங்க. இப்போது ஹரிச்சந்திரன் கதை இருக்குது, அதை நாடகம் போடுவாங்க, சினிமா வந்திருக்கு, எல்லாம் செய்கிறாங்க. மகாத்மா காந்தி அதை பார்க்குறாரு, ஒரு முடிவு எடுத்துட்டார். இனி உண்மை மட்டுமே பேசணும், போய் பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தார். அதிலேருந்து அவர் கடைப்பிடித்தார். இப்போது அவர் பார்த்தது நாடகம்தான், அது கலை தான். ஆனால் அது சொன்ன விஷயம் இலக்கியம். இலக்கியத்திலேருந்து எடுத்த விஷயத்தை கலையை ஆக்குனாங்க. இப்போ எங்கே நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி தான் வருது. இப்போ அவங்களுக்கு இலக்கியத்திலேருந்து எடுத்தாங்க. எனக்கு இலக்கியம் படித்ததை தவிர அதுலேருந்து நான் எடுத்துக்கலை. போய் பேசக்கூடாதுங்கிற புத்தி நமக்கு வரல. காந்திக்கு என்னமோ வந்துட்டுது, சின்ன பிள்ளையிலே வந்துட்டு நமக்கு அது வரமாட்டேங்குது. ஆனால் எனக்கு இப்போ வந்துடுச்சு. இனி பொய் சொல்கிறது இல்லைன்னு ஒரு நாள் முடிவெடுத்தேன். நல்லது. எப்போ தெரியுமா? பார்பர் ஷாப்புக்கு போக வேண்டிய அவசியம் வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரமாகுது, அவர் ஏதாச்சும் சொல்கிறாரு, நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பாடம் எப்படி நடத்துறதுன்னு அவர் எனக்கு சொல்லுவார். அவர் கையில் கத்தி இருக்குது, நாம் என்ன பண்ணுறது? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறபடியே நான் என்னமோ பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏது கஷ்டப்படுறீங்க? இப்போ இந்த ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு, அதில் ஒரு பிளேடை வச்சுட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போய் ட்ரிம் பண்ணிங்கன்னா போகிறோம். 6 மாதத்துக்கு இப்படியே எடுத்துக்கலாம்னு சொன்னார். அது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. 5 ரூபாயோ 6 ரூபாயோ தான் விலை சொன்னார். வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு பழக்கம் இல்லைங்க. இந்த இப்படி எடுத்தேன் 10 அப்படியே வந்துடுச்சு. புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன செய்வான், இது நமக்கு சரியாக வரலன்னு விட்டுருவான். நான் என்ன பண்ணேன், இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வந்துடும்னுட்டு இந்த பக்கத்தில் எடுத்தேன், அங்கேயும் போய்ட்டு தலையில் 10 இடத்துல எல்லாம் கரையை அரைச்ச மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா பையனுவ கிண்டல் பண்ணுவான், வாத்தியார் எல்லோரும் கிண்டல் பண்ணுவான். நாங்கள் இந்த இழுத்து கொஞ்சம் மூடிக்கிட்டு போனேன். அவர் என்ன பண்ணார், ஏன் சார் பள்ளிக்கூட நேரத்துக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? கொஞ்சம் சீக்கிரம் பாரியா போகணும். அது எடுத்து அப்படி சீப்பால் அப்படி தூக்குனார். சார் என்ன சார் தலை இப்படி இருக்குன்னார். இதுக்கு நான் என்ன சொல்லணும்? நான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லணும். அதாவது எனக்கு அந்த புத்தி வரல. நமக்கு அது சொல்ல வெக்கமாக வேறு இருக்க.
அதனால் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நாகூருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் வெட்ட சொன்னேன். அவன் இப்படி செஞ்சுட்டான். இப்போ நான் செஞ்சதை சின்ன பையன் செஞ்சான்னு நான் சொல்லி மாற்றி விட்டேன். ஒரு பொய் சொன்னேன். அவர் சின்ன பயலா, இந்த மாதிரி வெட்டுற பயலோட செருப்பாலே அடிக்கணும் சார். இப்போ அவர் யாரை சார் சொல்கிறாரு? இப்போ அவர் யாரை சொல்கிறாரு? என்னதான் சொல்கிறாரு? ஆனால் நான் ஒரு பொய் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? அவர் சின்ன நான் தான் செஞ்சிருப்பேன்னு அந்த ஆளுக்கு தெரியும். இவனே திட்டுற மாதிரி தான் திட்டணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் திட்டுறான். நான் பையன்னு சொன்னதுனால அவனை திட்டுறேன் பார்ப்பேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா இல்லையா, அவன் சின்ன பையன், அவன் ஒன்றும் திட்டாதையா, விட்டுடியா, நீ வேலையை பாரு, கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் இங்கேயும் நான் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதோட முடியா அப்படின்னு. என்ன சார் இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், இவனோடலாம் என்ன தெருவில் தூணில் கட்டி வச்சு சார். போறியா, சின்ன பையலை போட்டு ரொம்ப பாடுபடுத்தாத, இவ்வளோ விடு அப்படின்னு. எல்லாம் செஞ்சுட்டா சார். அப்புறமா நான் சொன்னேன், இல்லையா இதுக்கு மேலேயும் திட்டாது, தாங்க முடியல, நான் தான் இந்த மாதிரி வெட்டினேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த ஆள் சொன்னார், சார் முதல் தடவையிலே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார். அது நான் ரிட்டையர் ஆக போகிற நேரம். அது என்ன சொல்கிறான், இன்னும் ஒரு வேலையை கையில் வச்சுருக்கீங்க, நீங்கள் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறான். சார் ஒரு கலை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. காந்தி பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டார், வாழ்நாள் பூரா கடைப்பிடிச்சார். உண்மையே பேசணும்னு. அதுக்கு கலை காரணமாக இருந்தது. கலைக்கு எது காரணமாக இருந்தது? இலக்கியம் தானே. அந்த ஹரிச்சந்திரன் கதையை அந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தது தான் அந்த இலக்கியம் இப்படி ஆனது. இப்போ பெண்ணினுடைய பெருமையை பற்றி நாம் 1000 பேசுகிறோம், ஏராளமாக பேசுகிறோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுல அப்படிலாம் பேசுகிறோம், கற்பு வேணுங்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இதுக்கு என்ன மூலமாக ஒன்று நம்ம ஒரு இலக்கியத்தை எடுக்கணும்னா சிலப்பதிகாரம் எடுத்துக்கணும். சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எப்படி வாழ்ந்தா, எப்படி இருந்தா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குற போது ஆச்சரியமாக இருக்குது. 13 வருஷ காலம் மாதவி வீட்டில் இருந்துட்டு திரும்பி வர்றான். வந்தவன் சொல்கிறான், நான் குழந்தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நானுத்தரும் எனக்கு, என் செல்வமெல்லாம் போயிட்டு வெக்கமாக இருக்குது. இப்போ அவன் முதல்லையே கணவன் இல்லாத துன்பத்தில் இருக்கா. அவகிட்ட இவன் சொல்கிறான், பணம் போனது வருத்தமாக இருக்குன்னா, உன் கூட சேர்ந்து வாழாமல் போயிட்டனே அது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லலை. சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கும். அவன் சொன்னான், பணம் போனது வருத்தமாக, கவலைப்படாத. என்ன என்கிட்ட சிலம்பு, நீ இழந்த பொருளை எல்லாம் இதில் ஈட்டிடலாம். சிலம்பு உலை கொண்டு, சிலம்பு இருக்கியா எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறா. இப்படியே ஒன்று ஒன்றா அவர் சொல்லிக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்குற போது அந்த பெண்ணினுடைய பெருமையை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திக்கிட்டே வர்றார். இளங்கோவடிகள் தன்னுடைய மகள் மாதிரி கண்ணகியை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திட்டு வர்ற அந்த இலக்கியம் இருக்க, 50 காப்பியத்திலே தலை சிறந்த காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் ஒரு அருமையான இலக்கியம். அது என்ன செய்யுது, இதை என்ன பண்ணாங்க, பெண்ணினுடைய பெருமையை அப்படிலாம் காட்டினான். அதை இளங்கோன்னு ஒருத்தர் எடுத்தார். அவர் கண்ணகின்னு படம் எடுத்தார். அப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர் அதையே எடுக்கிறார், பூம்புகார்னு ஒரு படம் எடுத்தார். ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா எது, அதுக்கு ரெண்டுக்குமே ஆதாரம் எது, இலக்கியம். அந்த இலக்கியத்திலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுமாரி செய்தார்கள். இப்போ பெண்ணினுடைய பெருமையை இப்படிலாம் சொல்கிறோம்ல, நாம் இப்போ பார்த்தோம்னா பெண்ணின் பெருமையை சொல்லி 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 பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லி போராடி இன்றைக்கி பெண்கள்லாம் நல்லா இருக்காங்க. நிறையா வேலைக்கு போகிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க. இந்த பாருங்க, இந்த 2 பெண்கள் மேடையில் ஏறி பேசுகிறாங்க. இதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு முந்தையெல்லாம் பெண்ணு வயசுக்கு வந்தால் வெளியில் போகக்கூடாது. காரைக்கால் அம்மையார் வயசுக்கு வந்துட்டாங்கங்கிறத சொல்கிறதுக்கு இகவா பருவம் அடைந்தார். வீட்டை விட்டு வெளியில் போகாத பருவத்தை அப்படின்னா ஒரு வயசுக்கு வந்துட்டா அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம்.
இப்போ என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் தான் வெளியே கிளம்புறோம் இல்லையா? காலேஜுக்கெல்லாம் போகிறதுன்னா அப்புறம் தானே போக வேண்டியதாக இருக்குது. ஒரு கல்யாணத்தில் வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நேரமாயிட்டு சாயந்தரமாக பார்த்து சொல்லிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு போயிட்டேன். சாயங்காலமாக போனேன். அந்த மண்டபத்தில் பொண்ணையும் காணும், மாப்பிள்ளையும் காணும். நான் பொண்ணோட அப்பா கிட்ட கேட்டேன், எங்கேயா பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை சார், சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். என்னையா காலையில் தான் கல்யாணம் ஆகியிருக்கு, சாயங்காலமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இல்லை சார், காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க. காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்களா? காலையிலேயே போகிறேன்னு தான் சொன்னாங்க. நான் அது வேண்டாம்ப்பா, ஒரு மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு போயிட்டேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நான் இது வரைக்கும் பார்க்காது, அன்றைக்கி பார்க்குறேன். அது ஒரு 4 நாளைக்கு கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க, போவாங்க. அதுக்கு பிறகு தான் சினிமாக்கெல்லாம் போவாங்க. அன்றைக்கி சாயந்தரமே சினிமாவுக்கு போயிருக்காங்கங்கிறது ஒரு புதுசு தானே, ஒரு மாறுதல் தானே இது வந்திருக்கு. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு கிழவி இருந்தது. அந்த கிழவி 80 வயசு இருக்கும். அது வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவனேன்னுச்சு. நீ ஏம்மா ஆண்டவனை கூப்பிடுற அப்படின்னு. இல்லை, காலையில் கல்யாணம் ஆகியிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போட்டாங்களா? ஏம்மா சின்ன ஜெர்சிகள் அது போனால் உனக்கு என்ன, நீ பேசாமல் இருக்க வேண்டியது. இல்லையா, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன போது, அதுக்கு எப்போ 70 வருஷத்துக்கு முந்தைய கல்யாணம் ஆனதை சொல்லுது. கல்யாணம் ஆன போது எங்கள் வீட்டுக்காரவங்க மூஞ்சை பார்த்து பேசுகிறதுக்கு 3 வருஷம் ஆயிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டாங்க. நான் பார்த்தேன், மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறக்கிறான்னா இது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுன்னாரு. ஏன் என்ன முக அமைப்பு அப்படின்ட்டு. சார், இன்றைய இளைஞர்கள் நிறைய இலக்கியங்களையும் படிக்கிறாங்க, கலைகளையும் பார்க்குறாங்க. இந்த இலக்கியங்களை, நல்ல இலக்கியங்களை எடுத்து கலையாக்கும்போது இந்த கலை வெற்றி அடைகிறது. அந்த கலையினுடைய வெற்றிக்கு எது அடிப்படையாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த இலக்கிய, நீங்கள் புதுசாக எவ்வளோதோ நம்ம சமூக நாவல்கள் என்னென்னமோ செய்கிறோம். ஆனால் இலக்கியத்திலேருந்து எடுக்கிறது, இந்த ஏபி நாகராஜன் படம் எடுத்தார்ல, எல்லாமே இலக்கியத்திலேருந்து எடுத்தார். திருமால் பெருமை, ஆமாம், அது ஒரு படம். அது என்ன, எல்லாரும் ஆழ்வார்களுடைய கதைகளை எல்லாம் அதில் சொல்கிறார். திருவருட்செல்வர், நாயன்மார்களுடைய கதைகளை, திருவிளையாடல் இதெல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் என்னங்கிறீங்க, இலக்கியத்திலிருந்து எடுத்து அது இலக்கியத்திலிருந்து அந்த கருத்துக்களை எடுத்து அதை கலை உணர்வோடு விரிவாக்கி சொல்லுகிற போது மக்களிடத்தில் அது எடுக்கிறது. இலக்கியம் என்ன செய்கிறது, அதே கருத்தை தான் படித்து கருத்தா அப்படியே சொல்லுது. இவங்க அதை கதையை ஆக்கி விரிவாக்கி கொண்டு போய் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்டயே, நம்ம பையன்கள்கிட்ட எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது தெரியுமா? சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ஐயா இருக்காங்க, பத்ரி இருக்காங்க, பெரிய டைரக்டர், அருமையாக டைரக்ட் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இளைஞர்கள், நடுத்தர வயதுக்காரர்கள், இவங்கெல்லாம் எல்லாருமே இருக்கிறாங்க, புதுசாக இருக்காங்க. அவங்க பேர் சொன்னால் எனக்கு கூட தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. என் பையன்களே எப்போ கெட்டிக்காரத்தனமாக இருக்கான். ஒருத்தன், நான் இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவேங்கய்யா, வேளாங்கண்ணி கோயிலில் போய் யாராச்சும் வந்தாங்கன்னா அழைச்சிட்டு போவேன். அப்போ அங்கே ஒரு பாதிரியார், எனக்கு தெரிஞ்ச அங்கே ஒரு 7-8 பாதிரியார் இருக்காங்க. அதில் ஒரு பாதிரியார் எனக்கு கொஞ்சம் வேண்டியவர். அவர் வாங்கய்யா வாங்க, என்ன விஷயம்னா அழைச்சிட்டு போவார், ஒரு டீ கொடுப்பாரு, குடிப்பாங்க. அவரும் ஒரு செய்தி சொன்னார். ஒரு பையன் இருக்கான் சார், பறவைன்னு பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊரில் மகா கெட்ட பயலாக்குறான் சார், தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அது பண்ணுறான். ஞாயிற்றுக்கிழமைனா கோயிலுக்கு வந்துடுறான், சர்வீஸுக்கு வரேன்னு நல்ல பக்காவாக ஒரு பெரிய பக்தி உள்ளவங்க மாதிரி அங்கே வந்து எல்லாம் செய்கிறான். அப்புறம் அவனை ஊரில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்தமாரி மோசமான பயலாக்குறான், கொஞ்சம் திருத்துங்க ஃபாதர் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதுக்காக அவனை கூப்பிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் செய்யாதரா அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன். அவன் என்ன செய்வான், சரி ஃபாதரும்பானே மறுநாள்லேருந்து கொஞ்சம் அதிகமாக செய்வான். இப்படியே செஞ்சிட்ருக்கான். இப்போது
இவன் ரொம்ப அறிவுரை சொல்ல ஆரம்பித்த உடனே அவன் பார்த்தான், என்ன இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு நம்மளை கண்டா ஒளிய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஒரு நாள் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள் வேகமாக என்கிட்ட வந்தான். என்னடா அவன் எப்பவும் ஒளிவான், இன்றைக்கி ஏன் நம்மகிட்ட வர்றான் அப்படின்னு பார்த்தேன். கிட்ட வந்தான். ஃபாதர், இந்த முழங்காலில் வலி ஏன் வருது? முட்டியில் வலிக்குதே, அது ஏன் வலிக்குது? அது அவர் பார்த்துட்டார், பயலுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சுட்டு இவன் பண்ண அநியாயத்துக்கு இது வந்துட்டு போல இருக்குன்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இங்கே ஏன் வருதுன்னு கேட்டாங்க. அதா தண்ணி அடித்தா வரும், இந்த மாதிரி கண்ணாப்புனான்னு அலைஞ்சின்னா வரும், வந்துட்டுல அப்படின்னா. எனக்கு இல்லை ஃபாதர், போப்பாண்டவருக்கு ஒரு 15 நாளாக முட்டி வலியாக ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு பேப்பரில் பார்த்தேன். முட்டி வலி ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அப்போ போப்பாண்டவரும் இந்த மாதிரி தானா அப்படிங்க. இந்த பாரு டேய், நான் என்ன கேட்டேன், எனக்கு நான் சொன்னேன் முட்டி வலி ஏன் வருதுன்னு. எனக்குன்னு நினச்சி நீங்கள் சொன்னீங்க. போப்பாண்டவர் கால் வலியில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, நான் என்ன நினைக்கிறதுன்னு. அடே இது தெரிஞ்சாக்கா நமக்கு வேலை போயிடுமேன்ட்டு அவர், டேய் நான் இப்போலாம் என்ன பண்ணுறான் அவனை கண்டு நான் ஒழிய ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பையன்கள்கிட்ட கூட எவ்வளவு திறமையாக விஷயங்களை கையாளக்கூடிய தன்மை வந்துட்டுது. அதுபோல் இந்த கலைகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, திறமையாக அவைகளை எடுத்து வெளியிடுகிறது. ஆனால் அவைகளுடைய அடிப்படை கீழே உள்ள கருத்து, அவருக்கு அமைக்கப்பட்ட அந்த அஸ்திவாரம் என்ன என்று பார்த்தால் கலைகளாகவே இருப்பதை பார்த்துருக்கலாம். அந்த கலை உள்ளம் படைத்தவர்கள்லாம் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த இலக்கிய, இப்போ நம்ம கந்த புராணம் இருக்குது, கந்த புராணத்தில் வள்ளி திருமணம் இருக்குது. இந்த வள்ளி திருமணத்தை என்ன பண்ணார் எஸ்ஜி கிட்டப்பா, நாடகமாக போட்டு நடத்தினார். அந்த கலைஞர்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் என்னென்னா, நம்ம இதில் ஹைகோர்ட்டில் நார்டன்னு ஒரு பெரிய வக்கீல் இருந்தார், புகழ்பெற்ற வக்கீல். பச்சையப்பா டெஸ்டெல்லாம் உண்டாக்குனவர் அவர் தான். அவர் பெரிய நீதிபதி வந்தால் கூட வேணாம் வரான். அவர் ஒரு கேஸ் நடத்துகிறாரு. அதில் அவருக்கு எதிரியாக இருக்கிறவங்களுடைய கேஸில் ஒரு சாட்சியாக போய் நிற்கிறார் கிட்டப்பா. இப்போ கிட்டப்பாவை நார்த்தன் கிராஸ் பண்ணுறார். இவரை இந்த சாட்சி ஒன்றும் இல்லை, இந்த சாட்சிக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாரு கிட்டப்பா. கேட்டார் கிட்டப்பா கிட்ட, உங்கள் பேர் எஸ்ஜி கிட்டப்பா, உங்கள் தொழில் நாடகத்தில் நடிக்கிறது. நாடகத்தில் நடிக்கிறதுனா என்ன, அந்த தெருவில் கூத்தாடுறவங்கள தானே அண்ணா? ஆமாங்க. அது ரொம்ப கேவலம் இல்லை? கேவலந்தாங்க. அப்போ ஏன் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற நீ அண்ணா? எங்கள் அப்பா செஞ்ச வேலைக்கு நான் செய்கிறது தேவலான்ட்டான். அப்போ உங்கள் அப்பா இன்னும் கேவலமான ஆளா அண்ணா? ஆமாம் சார். என்ன வேலை பார்த்தாரு? வக்கீல் வேலை பார்த்தாரு சார். கிட்டப்பா ஒரு நல்ல கலைஞருங்கிறதுனால நான் கேவலம்னா என்னோட நீ கேவலம்னா அது சொல்லலை. அப்படி சொல்லாமல் அது சொல்லக்கூடிய அந்த தன்மை இருக்குது பாருங்கள். இவைகளெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் கலைஞர்களிடத்தில் அமைவது. அந்த கலைஞர்களை வைத்து இலக்கியத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அடிப்படையிலே இவைகளை திருத்தியது. இப்போ திருக்குறள் இருக்குது, ஒரு திருக்குறளையும் சினிமாவாக்கலாம், ஆக்க முடியும். ஆகையினால இந்த திருக்குறளை படிக்கிற போது படித்து வாழ்க்கையை செம்மையாக்கி கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். ஒரு சினிமா 4 பேரை திருத்தி இருக்கலாம், காந்தி மாதிரி உள்ளவங்களே திருத்தி இருக்கலாம். ஆனால் இலக்கியங்கள் எல்லாரையும் திருத்தி இருக்கிறது, காலங்காலமாக திருத்தி கொண்டு வருகிறது. இந்த கலைகள்லாம் வருவதற்கு முன்பே அவைகளெல்லாம் திருத்தி கொண்டு இருக்கின்றன என்பதை சொல்லி, ஆகவே கலைகளை காட்டிலும் கலைகள் திருத்தது, மனதை மாற்றுது. அதைவிட அதிகமாக இலக்கியங்களே அதிகமாக மக்கள் மனதை திருத்தக்கூடிய வல்லமை உடையவை என்று கூறி அமைகிறேன். என்ன மணி அடிக்கலைன்னா யோசிக்காதீங்க, மறந்துட்டேன், பரவாயில்லையா? தன்னை மறந்தான் தன் நாமம் கெட்டாளுங்கிற மாதிரி என்ன அழகாக பேசுறது. உண்மையிலேயே ஐயாவை என்னை கூப்பிட்டுருக்கணும்னா சிவராத்திரி என்னை கூப்பிட்டுருக்கணும். விடிகிற வரைக்கும் சிரிக்கலாம். அந்த சிவனே உட்காந்து சிவனேன்னு உட்காந்துருப்பார். அப்படி ரொம்ப அழகா அதுவே ஒரு கலையாக இருக்குது அவர் சொல்கிற போது.
அந்த ஏற்ற இறக்கத்தோட அதை சொல்கிறது, அடுத்து அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எதிர்பார்த்துருக்கிறது, அதை உள்வாங்கி நீங்கள் சிரிக்கிறது, அதுதான் பெரிய விஷயம். எப்போவுமேங்க நல்ல பேச்சாளர்கள் மாதிரி நல்ல ரசனையாளர்கள் இருந்தால் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். பல நேரங்களில் கிடைக்காதுங்க. நாங்கள் ஏன் இங்கே ஒடியாரோம், நான்லாம் 8 மணி நேரம் இன்றைக்கி மத்தியான சாப்பாடு சாப்பிடாம ஒடியாந்து இங்கே வந்து தான் பூரி தோசை அப்புறம் இடியாப்பம்லாம் தின்னேன். எதுக்கு சொல்கிறோம்னா, நல்ல ரசிகர்கள். சில சமயம் ரசனை இல்லாத ஆள்கிட்ட பேசுங்க. ஒரு அருமையான படம் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, ராஜபாட்ற குதிரைன்னு ஒரு படம். அப்படி சோகமான சீன், அம்மம்மா தம்பி என்று நம்பின்னு பாடிக்கிட்டு இருக்காரு அவர். கண்ணீர் மல்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் 4 முறுக்க வாங்கி நறுக்கு நறுக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்தில் உட்காந்து. கோபத்தோடு அவனை பார்த்தேன் நான். அவன் அப்படின்னா நீ திங்கிறியான்னு கேட்குறான். ஏண்டா இதுக்காடா கடவுள் பொண்ணியை படைச்சாரு? திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, நாச்சுவை மட்டுமில்லடா வாழ்க்கை. அதுக்காக நீ பிறந்த இல்லை, செவி சுவை என்று ஒன்று இருக்கிறது, நுகரும் சுவை இருக்கிறது, அதெல்லாம் பார்த்துக்கோ. ரொம்ப அழகா ஐயா சொன்ன அத்தனை விஷயங்கள். எங்கேருந்து எடுக்கிறீங்க 3 பேரும்? மாவு இங்கே தான். இட்லி, பணியாரம், தோசை, இடியாப்பம், அம்புட்டுக்கும் இலக்கியம் என்ற மாவு இருந்தால்தான் கலை என்ற பலகாரங்கள் உருவாகுங்கிறத அருமையான விஷயத்தில் பல்வேறு இலக்கியங்களை வச்சு அற்புதமாக சொன்னார். அவருக்கே உரிய பாணியில் சொன்னார். ஐயா அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று அவருடைய அந்த தமிழுக்கு வணக்கத்தை சொல்லி, ஐயா வேறு வழி இல்லை, 3 பேரும் கேட்க மாட்டாங்க, அதனால் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, அதனால் பேசிட்டு தான் ஆகணும்.